गाइस எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சேனல் நீங்க பார்க்க போற வீடியோ என்னன்னா கோவிந்தா கோவிந்தா. இன்னைக்கு வீட்ல பெருமாள் சாமிக்கு சாமி கும்பிட்டோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு இந்த சேனல்ல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா விளக்குத்தட்டுலாம் தீர்த்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து விளக்குத்தட்டுக்கெலாம் பொட்டு வச்சுட்டு இருந்தேன். தங்கச்சி வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா. வீடியோ சொல்லாமலே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறா. அதான் சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அக்கா என்ன பண்ற? அப்படியா? நானும் விளையாடவா? என்ன கூட? அப்போ நான் விளையாடுறேன். ஆமா, அப்போ சொல்லியிருக்கலாம்ல என்ன பண்றேன்ட்டு. வேலைக்காரி மாதிரி இருக்கு. கவலையே படாதக்கா, நீ நல்லா அறியிற. புரட்டாசி மாதம் முடிஞ்சோடனே உன்னை ஃப்ரைட் ரைஸ் கடையில் சேர்த்து விட்றது தான் என் வேலை. நல்லா அங்கே அறியறதுக்கு ஆள் கேட்குறாங்க. ஒரு இடத்துல கேட்டாங்க, கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 5 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் வேணும். 5 பவுனில் நெக்லஸ்? 5 பவுனா என்னன்னு சொல்லி தெரியாது. 5 பவுனில் நெக்லஸ் வேணுமா மேடம்? 5 பவுனா என்னன்னு தெரியுமா? ஒரு பவுன்னா 8 கிராம் தானே? அப்போ 5 இதுனா 40 கிராமு. ஏண்டியா, அது கூட எனக்கு தெரியாது. ஒரு சவரம் வந்து 53,000 சில்லற. அப்போ அப்போ ஒரு 5 சவரம்னா அது ஆகும், ஒரு 3 லட்சம் ஆகும். என் அக்கா தானே வாங்க போறா. என் அக்காவுக்கு என்ன குறைச்சல் பண்றீங்க? வடை. அது வடை. வடை மாவு. வடவுக்கு மாவுங்க. இந்த பாருங்க, கடலப்பொருள் போட்டு. உளுந்து வடை இல்லையா? உளுந்து வடையும் தாங்க இருக்கு. ஐயோ நன்றி. பாருங்க, கடலப்பருப்பு வடையும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு இதை பாருங்க, உளுத்த வடை. 2 வடையும் செஞ்சு வச்சு இன்னைக்கு நாங்க பெருமாள் கும்பிட போறோம். பெருமாளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பாட்டு பாடணுமா சத்தம் கேட்டுச்சு. ஆமாங்க, அது நல்லா இருக்கும். பாடு பாடு. எங்களுக்கு பாட்டெல்லாம் அவ்வளவா எனக்கு தெரியாதுங்க. வடைங்கெல்லாம் எனக்கு நல்லாவே செய்வாங்க. அந்த வடையிலே பாருங்க கொஞ்சம் கீரையும் போடுவாங்க. ஓ, வடையில கீரைங்களா? கீரை வடை போட்டா எங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓ, கீரை போட்டு எனக்கு தெரியல. இது சரியில்லையா? சின்ன இனமா இருக்கு. உப்பு. ஆமா, நம்ம இன்னைக்கு என்ன சமையல் குறிப்பை போட போறோம்? நான் எதுக்கு இது எடுத்துட்டு இருக்கேன்? எண்ணெய் இங்க சுடுது. இது என்ன தண்ணினே தெரியல. ரசத்துக்கா இந்த மாதிரி இருக்கு? பருப்பு தண்ணி. பருப்பு தண்ணியா? அது பருப்பு தண்ணி. சரி, ஏதோ ஒண்ணு நீ வச்சு தந்தா போதும். பருப்பு தண்ணி எதுக்கு? ரசம் வைக்கிறதுங்க. ரசம் பருப்பு தண்ணியில வச்சா டேஸ்டா இருக்கும். நல்லாவும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா ஐ லவ் யூ சொல்லு. இது மட்டும் நீ யாரே நாலு போடுற என்னத்த போட போற? எனக்கு வடை போட பிடிக்கும். அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். பருப்பு வடையில கொஞ்சம் கீரை போட்டு வடை போடணும். கொஞ்சம் தூரமா. நானு காதுல எதுக்கு சத்தம் போடுற? இது என்னது? அது உளுந்த வடை, இது கீரை வடை, அது வெங்காயம். எனக்கு குட்டி குட்டியா தான் போட பிடிக்கும். நான் குட்டி குட்டியா தான் போடுறேன். நீ தட்டுறது மட்டும் ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. ஏன்? அது ஆகாது. அதான் எனக்கு தெரியுமே. இப்படி அமுக்கணுங்க, அப்பதாங்க நல்லா இருக்கும். இப்பெல்லாம் போட்டீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேங்க்கா. பெருசா போடுக்கா, எனக்கு அப்பதான் வயிற்றுக்குள்ள போகும். நான் குட்டியா தான் போடுவேன். நல்லாவே இருக்காது போனீங்கன்னா. இதோ மூணா இப்படி அமுக்கி அப்படியே போனது, அவ்வளோதாங்க. இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? கடலைப்பருப்பு. இடம் பத்திரிக்கா போடு. ஏன் சின்ன இது வந்துச்சு? கொஞ்சம் போதும். ஆமா, எனக்கு இந்த வடை நார்மலாவே எனக்கு போட தெரியும். ஆனா உளுந்த வடை வந்து தாத்தா தோசத்துக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நாள் அவ்வா தோசமும் போடவா? போட்டுரு. அது எப்போனா 5 அக்டோபர் 5. பேப்பர்லாம் வச்சுட்டு இருக்கேன்.
பேப்பர் வச்சு அது உள்ள வடையை சுட்டு போட்டா எண்ணெய் இருந்தாலும் இழுத்துருங்க. எண்ணெயில அப்படியே வடை நல்லா மொறு 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 மொறுன்னு வருது. ஓ எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த ஏதோ அரிஞ்சிட்டு இருந்தாங்களே உருளைக்கிழங்கு ஏதோ அரிஞ்சிட்டு இருந்தேன். மொட்டை கழிச்சாலே போட்டு சக்கரை பொங்கலாம் வேண்டாமா? சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். பெரிய சாதம் போட்டு வெள்ளை போட்டு வாழைப்பழம் பிச்சு போட்டு வைக்கணும். இதுக்கெல்லாம் வைக்க தேவையில்லாமா? எத்தனை இனிப்புதான் செய்வேன். அல்ப மேலே பேசுறது போறேன். ஐயோ சக்கரை பொங்கல் தான் வேணும். நீ வெள்ளம் வாங்கிட்டு வந்தமே, வெள்ளம் வாங்கிட்டு வந்தல மாவளக்கு தண்ணி போட்டு எனக்கு மிகவும் சிரிப்பாக கொண்டு இருக்கிறேன். பாயாசம் வைக்கிறேன், வடை 2 வடை செய்யறேன், சாம்பார் வைக்கிறேன், ரசம் வைக்கிறேன், உருளைக்கிழங்கு பொரியல் பண்றேன், சாப்பாடு வச்சுட்டேன். இன்னும் என்ன வந்து சக்கரை பொங்கல் இருந்தா அதான் என் பொண்ணு சாப்பிடுவாளாம். பாருங்க பிச்சை எடுக்கிற மாதிரி. அக்கா அப்படிக்கா அக்கா அக்கா இங்க வந்து இது பண்ணுக்கா. வெளிச்சம் ரசம் எப்படி செஞ்ச சொல்லு. மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய் எல்லாம் வச்சு மிக்சில வச்சு அடிச்சு அதை போட்டு புளி தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சிடணும். உப்பு போட்டு அந்த பருப்பு தண்ணிலையா? ஆமா, கரைச்சிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு ரசமே பிடிக்காது ஆக்சுவலி. ஆனா இந்த ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வடை போட்டாச்சா? வடை எத்தனை இருக்கு? எத்தனை வடை? ஐயோ கியூ எங்க உட்காந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? மேல ஏறி அவதார குட்டி. பண்ணிட்டேன். ஒண்ணு வேற என்ன பேலன்ஸ் இருக்கு? சக்கரை பொங்கல் கேட்டிருக்கேன். பருப்பு வடை முடிஞ்சிருச்சு. வந்து உளுத்த வடை போடணும். உளுத்த வடை போகணும். அப்பளம் செய்யணும். அப்பளம், சாம்பார், ரசம். ரசம் தாளிக்கணும். சாம்பார்லாம் வச்சாச்சு. நான் இப்போ ஒரு பைத்தியத்தை பாத்துருக்கேன். பாக்கலாமா? ஒரு சோளம் வாங்கிட்டு வந்தோம். ஸ்வீட் கார்ன் இல்லன்ட்டு அது பொண்ணு காய வச்சிருக்கா. எதுக்குன்னு தெரியல. கடிச்சாலும் கடிக்க முடியல. அதை ஏன் அப்படியே கடிக்கிற? அது வந்து சும்மா ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். என்ன எங்க அது பல்லு உடது? எங்கடி சோளம்? அதுவும் பாருங்க, 1 இல்லை 2 இல்லை, எவ்வளோ. இந்த வந்து காய வச்சு குக்கர்ல போட்டா பாப்கார்ன் வருமானு ட்ரை பண்றதுக்காக தான் போகும். அப்படியே போட்டீங்கன்னா நீ வாய மூடு. நான் ட்ரை பண்ணதான் போறேன். வந்தா வரட்டும், வரலன்னா போ. தூக்கி போறது. ஒரு நாள் ஃபுல்லா நெய் வாங்கி அந்த ஊற வச்சு. ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். நெய் வாங்கி ஊற வச்சுனாக்கா பொரியும் போது இன்னைக்கு நைட்டு வாங்கிட்டு வந்து ஊற வச்சு நாளைக்கு சாயந்தரம் அவிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்கும். சரி, அவிக்க கூடாது, பொரிக்கணும். பொரிச்சு பொரிச்சோம்னா அவ்வளவு ஃப்ளோல வந்துருச்சு. ஏய், உளுந்த வடை போடணும். புரியுத? சொல்லு, என்ன சொல்ல வர? பாத்தீங்கன்னா இது வந்து பாயாசம். ஒண்ணு பால் ஊத்துல சரி. இதுல ஒண்ணு வந்து ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி கொழுன்னு இருக்குல்ல, இது பேர் ஜவ்வரிசின்றாங்க. ஆனா அரிசி மாதிரியே இல்ல, ரவுண்ட் ரவுண்டா பால் மாதிரி இருக்கு. சரி, என்ன பண்ணணும்? சொல்லு. நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாயசத்தை காமிக்கிற. சரி, என்ன சொல்லு. ஆனா அது அரிசி மாதிரியே இல்ல, ரவுண்ட் ரவுண்டா இருக்குங்க. என்ன பண்ணணும்? ஜவ்வரிசிக்கு பதிலா ஜெவ் பால் வச்சிருக்கலாம். சரி, நம்ம இதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம். ஜெவ் பால் புடி. நான் அந்த வடை ஓவல் ஸ்கொயர்ல போடு. பெருமாளுக்கு வந்து மாலை போடணும். வடை மாலை. ஏதோ எனக்கு தெரியல, புரியல. சக்கரை பொங்கல் வைக்க கூடாதுன்றாங்க, வடை மாலை போடணுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருமாள் போட்டோக்கே அம்மா வந்து இது போடுன்னு நினைக்கிறேன். இல்ல, அது சொல்லல. நாமும் போட போதுன்னு நினைக்கிறேன். அம்மா போட்டுதான் இருப்பாரு, அதுக்கு மேலே போடு. சிட்டுக்குச்சா, அதுக்குதான் ரொம்ப பண்ணக்கூடாது. பால் ஊத்திட்டாங்க. ஆனா என்னதான் பாயாசம் வந்து கொஞ்சமா வைக்கணும்னு ட்ரை பண்ணாலுமே அது நிறைய தான் வருது. ஏன்னா எங்க வீட்டுல பாயாசம் வந்து அவ்வளவு பிடிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து பருப்பு பாயாசம் தான் பிடிக்கும். ஆனா எங்க அம்மா செய்யறேன்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் செஞ்சு தரல. அம்மா நீ செய்யறதா சொன்னாங்க, நான் தான் வேணான்னு. ஆனா நான் வந்து நான் இந்த பாயாசம் கேட்கல, நான் வந்து ரெடிமேட் பாயாசம் தான் கேட்டேன். அம்மா இது செஞ்சுட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு வாட்டி வாங்கினாங்க, அந்த சேமியா வாங்கினதுனால செஞ்சிடலான்னு செஞ்சு. இப்ப பாருங்களா, அப்ப கூட அந்த ஜவ்வரிசி ஜெவ் பால் அப்படியே தான் இருக்கு.
அப்ப கூட செவ்வரிசின்னு ஒத்துக்க மாட்டியே நீ. ஜெவ் பால். ஜவு பால் ஸ்டோரேஜ் ஃபுல்லு. அதுதான் வேற ஃபோன் இருக்கு. வந்து நாம போட்டு முடிச்சிட்டோம். வாங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நாம போட்டியே நீங்க. நாம போட்டாச்சு. சரி சக்கரை பொங்கலும் ரெடி. ஓகே. சக்கரை பொங்கலை தாளிக்க போகிறோம். இந்த பாருங்க. தாளிக்க போறீங்களா? ஆமாம், முந்திரி திராட்சை எல்லாம் பதக்கி காலில் போடணும். தாலி கட்ட போகணும்னு. இந்த பாருங்க. ஓகே. இது என்னது? மாவிளக்கு வைக்கணுங்க. பெருமாள் கும்பிட்டா மாவிளக்கு போட்டே ஆகணும். இப்போ ஆக்சுவலாக மாவு விளக்குறோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு? அது வந்து ஏற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா தட்டி. இருங்க எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ரெசிபி வந்து பார்க்குறோம். திரும்பங்க ஐயா, வெளிச்சம் அடிக்கல. இப்படி வாங்க. ஐ அழகா இருக்கியே. எங்கள் நைனாவும் நானும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். க்யூட்டாக தான் இருக்கீங்க அப்பாவும் மகளும். நாம போட்டால் இதை கூட போட மாட்டாங்க. நான் பெருக்கிட்டு. இது வந்து வடை சாப்பாடு. கீழே என்ன இருக்குது தெரியுது? கீழே அப்பளம். வேறு என்ன இருக்குது? உருளைக்கிழங்கு பொரியல். இது நிறையா இருக்குது. ஜாலி. இது என்னது? சாம்பார். அது பாயாசம் நினைக்கிறேன். பாயாசம். இதில் எண்ணெய் இருக்குது, அது நமக்கு தேவையில்ல. எனக்கு இது போதும். இது போதும் எனக்கு. கரண்டியா? கரண்டி. நாங்கள் கரண்டி. பாயாசம் தான். பாயாசம் வாங்க. இதுலேயும் கொஞ்சம் போடுறீங்களா? ஓகே ஃபைன். சாமி கும்பிட்றலாமா? சாமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பூ போட்டாங்களான்னு தெரில. பூ போட்டிருக்காங்க. இது என்னது? பிங்க் கலர் ரோஸ். எங்கள் சாமி ரூம் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பெருமாளுக்கு தான் கும்பிட்றாங்கிறதுனால பெருமாளுக்கு. எங்கள் அம்மா ஏதோ வடை மாலை போடுறேன்னாங்களே, வாங்க போய் கேட்போம். அம்மா ஏதோ வடை மாலை போடுறேன். நீங்கள் எப்படி போடுவீங்க? இது கயிறு எடுத்துட்டா. பூ கட்டுற நூல் எடுத்துட்டார். ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. அப்பா வந்து இன்ட்ரெஸ்டாக படம் பார்த்துட்ருக்காரு. அங்கி போடுறாங்க. ஐயோ நைனா இங்கே பாரு. எப்படி பார்க்குது பாரு. என்னம்மா பண்ற? அம்மா அங்க இருக்காருமா, வாமா. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.